9th புக்கு தமிழில் வந்து பேஜ் நம்பர் 29 வந்து நம்ம ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் விட்டுருப்போம். அதாவது அடைப்புக்குள்ள சொற்களை கொண்டு எழுவாய் வினையடி வினைக்கு பொருத்தமான தொடர் அமைக்க அப்படின்னு சொல்லி இதில் வந்து காவியா வரைந்தால் வரைவித்தால் கவிதை நனைந்தேன் நினைவித்தேன் தன்வினை பெருவினை எல்லாம் எழுதியிருப்போம். இதில் எடுத்துக்காட்டுன்னு நான் திடலில் ஓடினேன் தன்வினை, திடலில் மிதிவடி ஓட்டினேங்கிறது பெருவினை. இங்கே மேலே ப்ராக்கெட்டில் பாருங்கள், திடலில் போட்டியில் மலையில் வேகமாக மண்ணை. ஸோ இந்த இதுக்கு வந்து தன்வினை பெருவினை அந்த வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ண மறந்துட்டோம், பேச மறந்துட்டோம். ஸோ அதனால் போட்டியில் அப்படிங்கிறது வந்து நான் போட்டியில் கலந்து கொண்டேங்கிறது தன்வினை, நான் போட்டியில் கலந்து கொள்ள செய்தேன் அப்படிங்கிறது பிறவினை. அடுத்தது மலையில் திடலில் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, நான் திடலில் ஓடினேங்கிறது தன்வினை, திடலில் மிதிவண்டியை ஓட்டினேனுங்கிறது பிறவினை அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தது நம்ம மலையில் அப்படிங்கிறத பேசலாம். ஸோ நான் மலையில் நனைந்தேன் அப்படிங்கிறது தன்வினை, நினைவித்தேன் அப்படிங்கிறது பிறவினை. அடுத்தது வேகமாக மண்ணை அப்படிங்கிற 2 வார்த்தைக்கு பார்க்கலாம். தன்வினை வந்து நான் வேகமாக நடந்தேன் அப்படிங்கிறது தன்வினை, நான் வேகமாக நடக்க வைத்தேன் அப்படிங்கிறது பிறவினை. அடுத்தது மண்ணை அப்படிங்கிறது நான் மண்ணை தோண்டினேன் அப்படிங்கிறது தன்வினை, நான் மண்ணை தோண்டுவித்தேன் அப்படிங்கிறது பிறவினை. ஸோ இது மட்டும் நம்ம அந்த வீடியோஸில் கிளிப்பிங்ஸில் இருக்காது. ஸோ இதில் வந்து நாங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு செக் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் வந்து நான் அதோட பாக்ஸில் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷனில். தேங்க்யூ.